கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபில பவுலர்ஸ் பற்றாக்குறை, ஃபாரின் பிளேயர்ஸ் வரது, ஏகப்பட்ட விஷயம் சிக்கல் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல ஒரு இந்தியன் பிளேயரை இம்பாக்ட் பிளேயரா இறக்கலாமா, ஒரு சின்ன பையனை இறக்கலாமாங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கு. இவரை பத்தி செப்பரேட் வீடியோ போடலாம்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி மொத்த கிரிக்கெட்ல ஃபோக்கஸ் பண்ணதுனால இதை பத்தி சரியா போட முடியல. இந்த வீடியோல முழுக்க முழுக்க அவருடைய ஃபுல் பொட்டன்சியல் என்ன, ஸோ இம்பாக்ட் பிளேயரா அவர் வரக்கான சான்ஸ் இருக்கா, என்ன ஆர்சிபியோட பிளான், என்ன டிகே உடைய பிளான் அப்படிங்கிறத பார்க்கலாமா. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ திஸ் வீடியோ அபவுட் ரசிக் தார். அவர் தான் ஸோ ரசிக் தார் சலாம் அப்படிங்கிறதா அவருடைய ஃபுல் நேமு. ஸோ ஒரு நல்ல ஒரு யங்ஸ்டர் தான். 2018 லிஸ்ட் ஏ கிரிக்கெட்ல அவருடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமா இருந்திருக்காங்க. எக்கானமி 3க்கு கீழே வச்சிருக்காரு. ஒரு சில டைம்ல 5க்கு மேல போயிருக்கு. ஸோ அவ்வளோதான், மேக்ஸிமம் இவ்வளோ ரன் தான் கொடுத்துட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம விக்கெட் டேக்கிங் பவுலராகவும் இருந்தாரு. ஸோ இவருடைய ஆக்ஷன் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா சிமிலர் ஹர்திக் பாண்டியா மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஆக்ஷன்ல தான் போறாரு. ஸோ பயங்கர ஃபாஸ்டா வந்து ஃபாஸ்டா டெலிவர் பண்றது தான் அவருடைய ஃபுல் ஸ்கில்லுமே. ஸோ எல்லா விதமான டெலிவரியுமே கையில வச்சிருக்காரு. ஸோ மேக்ஸிமம் எப்போ யாக்கர் நெயில் பண்ணணும், அந்த செட் பண்ணி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஃபீல்டுக்கு வந்துட்டு பவுன்சருக்கு வச்சுட்டு ஸோ அப்படியே நச்சுன்னு வந்துட்டு யாக்கர் போறதா இருக்கட்டும், ஒரு 3 பால் வெளியில கொண்டு போயிட்டு 4வது பால் உள்ள கொண்டு வரதாகட்டும், ஸோ இந்த மாதிரி செட் பண்ணி எடுக்கக்கூடிய பவுலர் தான். ஸோ பொதுவாக இந்த மாதிரியான பவுலரை எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பவர் பிளேல யூஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் 9 to 15 ஹவர்ஸ் அங்கே யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பா டெத் ஓவர்ஸும் யூஸ் பண்ணலாம். ஆனால் டெத் ஓவர்ஸ்ல கொஞ்சம் அடி வாங்குவாங்க. ஸோ அதனால 17வது ஓவர் அந்த டைம்லயே முடிச்சிடணும். 19, 20 அந்த ரேஞ்சில் கொண்டு போகக்கூடாது. ஸோ இப்போ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஹேஸ்லுட், அது மட்டும் இல்லாமல் நுவான் துஷாரா, லுங்கி எங்கடிங்கிற மாதிரி ஃபாரினர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதுல ஒரு சில பேர் வரது இப்போதைக்கு கஷ்டமா இருக்கு. ஸோ இப்போ டோட்டல் பவுலிங் யூனிட்டுமே யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா புவனேஸ்வர் குமார் அப்படிங்கிற ஒருத்தர் தான். ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் அவர் தான். ஸோ பவுலிங் யூனிட்டை கைட் பண்றது அவர் கையில தான் இருக்கு. ஸோ அது போக எஸ் தயால் இருக்காரு அண்ட் புவனேஸ்வர் குமார், இவங்க 2 பேர் தான் விரல் விட்டு எண்ணிடலாம். ஸோ இதை தாண்டி வேற யாருமே இப்ப இல்ல. ஹேஸ்லுட் வரல அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா பவுலிங் யூனிட் அவ்வளவு பெருசா இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ அந்த சமயத்துல இனிஷியல் ஓவர்ஸ் போட்டோம் அப்படின்னா டெத் ஓவர்ஸ்ல எஸ் தயாலும் புவியும் கிட்டத்தட்ட ஒரு 4 ஓவர் போடலாம். ஸோ அதுக்கப்புறம் 9 to 15 ஹவர்ஸ்ல அவங்க ஒரு 4 ஓவர் போடுவாங்க. ஸோ அதுக்கு இனிஷியல் ஓவர் யாராவது சப்போர்ட் பண்ணும். ஏன்னா இவங்க ஆட போறது சின்னசுவாமியில 7 மேட்ச் ஹோம் மேட்சஸ் கண்டிப்பா வின் பண்ணி ஆகணும். மறக்க வேணாம், சின்னசுவாமி அப்படிங்கிறதுனால பயங்கர பேட்டிங் ட்ராக், ரன்னு பயங்கரமா லீக் ஆகும். ஸோ சப்போர்ட் பண்றதுக்கு பவுலர்ஸ் வேணும். ஸோ உங்களுடைய பிரைம் பவுலர் எல்லாரையுமே பேக்கப் பண்ணி ஆகணும். அந்த 10 to 20 ஹவர்ஸ்ல ரன் கொடுக்காம இருந்தா மட்டும்தான் ஸோ லோ டோட்டலை நம்மளால போஸ்ட் பண்ண வைக்க முடியும். ஒரு 180 ஸோ 160 to ஒரு 200 சுருட்ட முடியும். ஸோ அதுவே வந்துட்டு சின்னசுவாமியில ஈஸியா சேஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுனால அதுக்குள்ள சுருட்டணும் அப்படின்னா மெயின் பவுலர்ஸ் எல்லாரையுமே பேக்கப் பண்ணி ஆகணும். ஸோ இனிஷியல் ஓவர்ஸ் வந்துட்டு யங்ஸ்டர் கையில கொடுத்தாகணும். அந்த சமயத்துல ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல இவரை செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு நீங்க இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பவுலரு. ஸோ அதிரடியா போட்டிருக்காரு. எஸ் லாஸ்ட் டைம் பார்த்தோம் அப்படின்னா டெல்லி கேபிட்டலுக்கு செமையா போட்டாருங்க. ஸோ கிடைச்சிருக்க சான்ஸை யூஸ் பண்ணாரு. எஸ் ஒரு சில மேட்ச் வந்துட்டு 40 ரன் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பென்சிவா போனாரு. அந்த மேட்சும் 2 விக்கெட் 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி விக்கெட் டேக்கிங் பவுலராகவும் இருந்தாரு. 11 மேட்ச் ஆடினாரு, அதுல 9 விக்கெட் எடுத்தாரு. ஸோ மேக்ஸிமம் விக்கெட் எடுக்காத மேட்ச் எல்லாமே அவருடைய எக்கானமி பெட்டரா இருந்தது. 4 ஓவர் போட்டு ஒரு 20 ரன்னுகளை கொடுத்திருந்தாரு. ஸோ விக்கெட் விழுகல அப்படிங்கிற பட்சத்துல கூட எக்கானமியா போட்டிருக்காரு. விக்கெட் விழுந்த மேட்ச்ல ஓரளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவும் போயிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இவரை வந்துட்டு ஓவரா பிரைஸ் பண்ணியும் பேச முடியாது. ஸோ ரொம்ப லோன்னு சொல்ல முடியாது. ஒரு மீடியமா இருக்கக்கூடிய பவுலர் தான். பட் இருந்தாலுமே ஆர்சிபி பிரான்ச்சைஸ் எப்படி அப்ரோச் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து இவருடைய அந்த ஃபுல் பொட்டன்சியல் வெளியில வரும். மேபி கோலி நம்பிக்கை கொடுத்தான். ஸோ ஏகப்பட்ட பேர் உருவாக்கி இருக்காங்க இல்லையா. ஸோ அப்படி பண்ணும்போது இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வந்து இனிஷியலா அந்த 4 ஓவர் பவர் பிளேல ஒரு 2 ஓவர், ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு 6th ஒரு 9th இந்த மாதிரிலாம் போடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இனிஷியல் ஓவர்ஸ் தள்ளுறதுக்கு ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு பொட்டன்சியல் இருக்கக்கூடிய பவுலர் தான் ரசிக். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ஸோ முழுக்க முழுக்க ஆர்சிபி நம்பக்கூடிய ஒரு பவுலரான்னு கேட்டா ஸோ வேற வழி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமா யூஸ் பண்ணலாம். ஸோ எஸ் தயால் அண்ட் புவி இவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒருத்தர் வேணும். ஃபாரின் பவுலர்ஸ் யாரும் பெருசா சோதிக்கல அப்படிங்கிற பட்சத்துல இவர் சைடுல தான் போவாங்க அப்படிங்கறதான் கருத்து. ஸோ டிகே உடைய பிளானும் இதுவா இருக்கலாம். ஸோ அதனால தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அவ்வளவு தூரம் போராடி அவர் எடுத்ததுக்கான காரணம் தான். ஸோ அவருடைய பவுலிங் ஆக்ஷன் நல்லா இருக்கு. ஸோ ஒரு டெலிவரி நல்லா இருக்கு. ஸோ ஏகப்பட்ட விக்கெட் போல்ட் எடுத்திருக்காரு. ஸோ அது பாக்குறதுக்கு கண்ணு குளிர்ச்சியா இருக்கு. பட் இருந்தாலுமே ஐபிஎல்ல மறுபடியும் ஒன்ஸ் அகைன் ஆர்சிபிக்காக அதை டெலிவர் பண்றாரா அப்படிங்கறதான் கேள்வி. இந்த தடவை என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ரசிக்கு எத்தனை பேர் வெயிட்டிங்ல இருக்கீங்க? ஸோ பிளேயிங் லெவன்ல வேணுமா வேண்டாமா, இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வரலாமா அப்படிங்கறது எல்லாத்தையும் தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்படி இருக்கு சேனலோட இருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.